ஒரு அரசியல் பேசாத சினிமா சினிமாவே இல்லைங்கிற வெற்றி சார். அப்ப ஒரு அரசியல் நீங்க பேசியே ஆகணும். அப்படி நீ என்ன வேலை சார், எதுக்கு நீ வர்ற? அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். கொட்டுக்காளி படம் கூட வந்துட்டு அவ்வளோ அவார்டு வாங்குச்சு. ஆனால் தேட்டரில் வரும்போது நிறைய பேர் வந்துட்டு நம்ம நார்மல் மக்களே திட்டுறதே பார்க்க முடியுது. என்னன்னா அது அவார்டு வந்த படத்தை திட்டுறாங்களே அப்படின்னு. இப்போ சமீபத்தில் ஜமா வந்து தியேட்டர்ல ஓடலைன்னு சொன்னாலோ, இல்லை என் கன்னிமாடம் தியேட்டர்ல ஓடலைன்னு சொன்னாலோ, நான் எனக்கு நானே கேட்டுக்கிற கேள்வி, நான் கன்னிமாடத்தை இன்னொருத்தரையும் ஜமா இன்னொருத்தரையும் பார்த்தா நான் என்ன சொல்லுவேன், அவனுக்கான இந்த திரைப்படம் அவார்ட் பிலிமா இருந்தா இந்த திரைப்படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான். கொட்டுக்குள்ளி அவன் நல்லா இல்லைன்னு சொல்லல, எல்லா வீடியோஸ் எடுத்து பாரு, இது தியேட்டருக்கான படம் இல்லை, இந்த படம் என்ன வந்து என்கேஜ் பண்ணல. நம்ம ஊர்ல வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழத்தை பிடிச்சு அதுக்கு நடுவுல மருந்து வச்சு டப்புன்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்படிதான் பண்ணிருக்கேன் நான். ஏன்னா இந்த சுவை இல்லைன்னா அந்த டேப்லெட் போய் ஒர்க் ஆகாது. ஒருத்தர் படம் பார்த்துட்டு வாங்க படத்தை பத்தி பேசணும்னு அவ்வளவு நேரம் எனக்கு வீரன் வரல. அவர் ரூமுக்கிட்ட போய் நெருங்கிட்டு வருது. சார் ரொம்ப யோசிச்சுதான் பேசும். அப்படியே உட்கார்ந்து இன்னும் பிபி எக்குறது ஏத்துருச்சு. நான் இப்படி ஒரு ஜீனியஸை பார்த்ததே கிடையாது. 37வது சீனாவே ஆமாம் சார், 37வது சீன். சரவணன் சாருக்கு ஏதோ ஒரு சீன் எழுதியிருக்கீங்க வைக்கலையே. ஆல்ரெடி அவர் அந்த சீன்ல எமோஷன் ஆயிருப்பாரு. இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுல எமோஷன் ஆயிருப்பா. அந்த எமோஷன் அந்த முகத்துல இருக்கும்ல, அப்படியே வந்து நிற்பாரு, அப்படியே இருக்கும். அண்ணன் வந்து என்ன கட்டிப்பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணே படத்துல யாருமே நடிக்கலண்ணே. ஆனா அண்ணன் சொன்னார், என்ன வாழ்ந்துருக்காரு அப்படி அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கன்னிமாடம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தீங்க. நிறைய அவார்டுகள் லைனாக வாங்கிட்டே இருந்தது. டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்குச்சு. இங்கேயும் நிறைய அவார்டுகள், பெஸ்ட் ஆக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாமே கிடைச்சது. ஆனால் தேட்டர்னு வரும்போது மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் ஆயிடுது. அது வந்து அப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தா இப்பவும் மாறல. ஏன்னா இப்போ எப்பவுமே மாறாது. கொட்டுக்காளி படம் கூட வந்துட்டு அவ்வளோ அவார்டு வாங்குச்சு. ஆனால் தேட்டரில் வரும்போது நிறைய பேர் வந்துட்டு நம்ம நார்மல் மக்களே திட்டுறதே பார்க்க முடியுது. என்னன்னா அது அவார்டு வந்த படத்தை திட்டுறாங்களே அப்படின்னு. ஸோ அவார்டுக்கு வர படங்கள் தேட்டருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணணும், இந்த அவார்டு வர படங்களை தேட்டரில் விடக்கூடாது, டைரக்ட் ஓடிடி தானா? இந்த ஓடிடி வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு இலையில் சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடுவதுங்கிறது வந்து வழக்கமான ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பேஸ். இப்போ சினிமா தியேட்டர்கள் படம் பார்ப்பது, அப்போ கொஞ்சம் வசதி இருக்க பொரியல் வரும், அப்புறம் அதில் ஒரு ஊறுகாய் வரும். இந்த மாதிரி அடிஷ்னலாக தொட்டுக்கொள்வதற்காக ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடகம் வருது, நாடகத்தில் இருந்து சினிமா ஸ்கிரீன்ஸ் வருது, ஸ்கிரீனுக்கு அப்புறம் சின்ன திரைன்னு ஒன்று வரும்போது சின்ன திரை சினிமாவை அளித்ததுன்னு இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு வந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் மீடியாஸ்க்கு வர மீடியாக்கள் எல்லாம் சேர்ந்து சினிமா அளிக்குது. அப்புறம் ஓடிடி வந்துருச்சு. அதெல்லாம் கிடையாது. இந்த இலைச்சாப்பாட்டில் எப்போவுமே மாற்றம் வரவே வராது. அங்கே இருக்கக்கூடிய கூட்டு பொரியல்களில் தான் எப்பவுமே மாற்றம். அது மாதிரி ஓடிடிங்கிறது இன்னொரு கூட்டு பொரியல், அவ்வளோதான். ஆனால் அந்த ஸ்க்ரீன் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீனில் போய் நம்ம படம் பார்ப்பதாக இருக்கட்டும், இன்னும் மென்மேலும் வளரும். ஆனால் அதோட டிசைன் மாறும், அது காம்ப்ளெக்ஸாக மாறும். இல்லைன்னா இப்போ வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுங்கிறதுக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டு ஸ்பென்சர் பிளாஸா போவோம் மவுண்ட் ரோடுக்கு. இப்போ என்னன்னா சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடுது. அப்போ நம்ம ஸ்பென்சர் பிளாஸா இன்னும் இருக்கு, பட் அவன் ஸ்பென்சர் பிளாஸா அவன் டிசைனை மாற்றிக்கிட்டான். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் டிசைன் நம்ம காலம் மாற அது மாறிட்டே இருக்க மாதிரி சினிமா அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அவார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு எடுக்கிற திரைப்படங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த திரைப்படங்கள் மேலே எனக்கு இருக்கிற முரண்பாடு. இப்போ சமீபத்தில் ஜமா வந்து தியேட்டரில் ஓடலைன்னு சொன்னாலோ, இல்லை என் கன்னிமாடம் தியேட்டரில் ஓடலைன்னு சொன்னாலோ, நான் எனக்கு நானே கேட்டுக்கிற கேள்வி, நான் கன்னிமாடத்தை இன்னொருத்தரையும் ஜமா இன்னொருத்தரையும் பார்த்தா நான் என்ன சொல்லுவேன்னா, தியேட்டரில் நான் எந்த ஆடியன்ஸை எதிர்பார்த்தாலும் நான் பார்த்துட்டான். அப்போ நான் யாரை ஏமாத்துறேன்? ப்ரொடியூசரை ஏமாத்துறேன். அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் என்ன சொல்லணும், சார் இந்த தேட்டருக்கு ஆள் வரமாட்டான், இந்த டைட்டிலுக்கே ஆள் வரும். நான் சொன்னேன் கன்னிமாடத்து, சார் கன்னிமாடம்ங்கிற டைட்டிலுக்கே ஆள் வரமாட்டான். அப்புறம் இதுல இருக்க யாருக்குமே தெரியாது, ஒருத்தனும் ஏற மாட்டான். இது பழைய காலத்து சினிமாவாக இருந்தால் ஒரு மாசத்துக்கே 3 படம் தான் ரிலீஸ் ஆகும். அப்ப இந்த படம் வேற வழியே இல்லாம 15 நாள் ஓடும். 15 நாள் மவுத் டாக் வந்துடும். சேது வந்தோடனே இந்த படம் ஓட ஆரம்பிச்சோம். நமக்கு 15 நாள் டைம் கொடுக்க மாட்டோம். நமக்கு 15 மணி நேரம் தான். ஒரு ஷோ, 2 ஷோ, 3வது ஷோ, 4வது ஷோ 3 மணி நேரம் தான் பிரதர். ஸோ முடிச்சிடுறாங்க. 1 டே தான் அதிகபட்சம். ஸோ இப்போ அதோட ஏஜ் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது, வயது கம்மியாகிட்டே வருது சினிமாவுக்கு. இப்போ என்னன்னா, ஒரு திரைப்படம் எடுப்பது பிரச்சனை இல்லை, அந்த திரைப்படத்தை எடுப்பது அதை வந்து இப்போ நம்ம வெற்றிமாறன் சார் வரலைன்னா இந்த படத்துடைய பார்வை வேறையா மாறும். அப்போ வெற்றிமாறன் சார் தேவைப்படுறாங்க. வெற்றிமாறன் சார் என்ன சொல்றாங்க, இருளில் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அங்கே வெளிச்சம் பாய்ச்சுவதுதான் சார். அதான் சொல்றாரு இல்லையா, ஒரு அரசியல் பேசாத சினிமா சினிமாவே இல்லைங்கிற வெற்றி சார். அப்போ ஒரு அரசியல் நீங்க பேசியே ஆகணும். அப்படி நீ என்ன வேலை சார், எதுக்கு நீ வர்ற?
ஒரு உப்பே இல்லாத ஒரு ரசம் உங்களால் எப்படி சாப்பிட முடியும்? ஸோ அந்த மாதிரி அது 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 ஒன்று இருக்கணும். அந்த படம்னா அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கணும். அப்போ சார் சொன்னார், இந்த படம் ஒரு பாயிண்ட். இப்போ நான் என்ன அரசியல் பேச விரும்புகிறேனோ அதை நீ பேசி இருக்கிறாய். இப்போ வெற்றிமாறன் வழங்கும். இப்போ என் தேட்டருக்கு 20 பேர் இருந்தாங்க இல்லையா? அது என்ன கன்னிமாடம் போஸ்ட் 20 பேர் வந்து மஸ்ட் வந்துருவாங்க. இப்போ 60 பேர், 40 பேர் வெற்றிமாறன் சாரோட. இப்போ ஏற்கனவே விமல் சார் இப்ப இருக்காரு. அப்ப பழசுல வந்து புது ஹீரோ. இப்ப விமல் சாரோட 20 பேர் இருக்காங்க. அவங்க தியேட்டருக்கு வந்துருவாங்க. ரோமியோ பிக்சர்ஸ் இப்போ கோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோட்டுங்கிற 200 கோடி ரூபா படத்தை ரிலீஸ் பண்ணவங்க எதுக்கு ஒரு 4 கோடி ரூபா படத்தை ரிலீஸ் பண்ணும்? அந்த படத்துல ஏதோ இருக்கு. அதுக்கு இப்ப என்னன்னா, இப்ப என் தியேட்டரு 150 சீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே 70 சீட் ஃபுல்லா. 70 சீட் ஆல்ரெடி புக்கிங் என் மைண்டுக்கு. ஸோ இது அ ஃபார்மேட். இப்போ சினிமா இந்த ஃபார்மேட்டுக்குள்ள வருது. இப்படிதான் ஆட்களை கூட்டிட்டு வரணும். அப்படி ஆட்களை கூட்டிட்டு வந்த அவனுக்கான இந்த திரைப்படம் அவார்ட் பிலிமா இருந்தா இந்த திரைப்படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான். கொட்டுக்குள்ளி அவன் நல்லா இல்லைன்னு சொல்லல. எல்லா வீடியோஸ் எடுத்து பாரு. இது தியேட்டருக்கான படம் இல்லை. இந்த படம் என்ன வந்து என்கேஜ் பண்ணல. நல்ல படம் நீங்க வந்து ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்குவோம். அப்படின்னா அந்த ஓடிடியில் வரலன்னா இது முற்காலமா இருந்தாருன்னா சிடியில் வந்திருக்கும். அதுக்கு முன்பான காலம் வந்தா டிவியில் வந்திருக்கும். அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். அது வந்து நான் அவாய்ட் பண்ண போறது. ஆனா பட் எனக்கான ஃபுல் மீல தியேட்டரில் கொடுக்குற படமாக அது இல்லைன்னு சொல்லும்போது நீங்க அதை யாரையுமே நீங்க குறை சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் எல்லாம் நீங்க தப்பாலாம் சொல்ல முடியாது. ஜமாவுக்கும் சரி, கன்னிமாடத்துக்கும் சரி, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நான் சாருக்கு என்ன பண்றேன்னா, ஓகே நான் முதல் படத்துல பண்ண தப்ப இந்த படத்துல பண்ணக்கூடாது. இந்த படத்துல நான் என்ன பண்ணணும், இது ஃபுல் மீல்ஸ் தான். ஸோ அந்த ஒரு நம்ம ஊர்ல வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழத்தை பிச்சு அதுக்கு நடுவுக்குள்ள மருந்து வச்சு டப்புன்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்படிதான் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இந்த சுவை இல்லைன்னா அந்த டேப்லெட் போய் ஒர்க் ஆகாது. டேப்லெட் சாப்பிட்டா கசமா இருக்கு. அப்ப என் திரைப்படத்தை ஒரு கமர்ஷியலா தான் நான் ஒரு நல்ல கருத்தை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. அதால சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கறதுங்கிறது ஒரு மூடு. அந்த மூடுக்கு படம் எடுத்து ஆடியன்ஸ் வருவாங்க. வெற்றிமாறன் சார் பத்தி சொல்லியிருந்தீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த லேபிள் பார்த்தோன்னே நிறைய பேர் உள்ள வந்து படம் பார்ப்பாங்க. சார் பார்த்தப்போ என்ன சொன்னார் படம் வெற்றிமாறன் சாரோட? சார் அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்வு. என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய பேரை பார்த்து கை கால்லாம் நடுங்கி இருக்கு. சில இடம் முதல் மேடை கை கால் உதறும். முதல்ல நடிச்சது கை கால் உதறும். முதல்ல கேமராவுக்கு ஆக்ஷன் உதறுச்சு எனக்கு. அதெல்லாம் இருக்கு என் மைண்ட்ல. ஆனா ஒருத்தர் படம் பார்த்துட்டு வாங்க படத்தை பத்தி பேசணும்னு பிலீவ் ஆர் நாட், அவ்வளவு நேரம் எனக்கு வீரன் வரல. அவர் ரூமுக்கிட்ட பிறகு நெருக்கிட்டு வருது. அப்படியே திரும்ப ஸ்டெப் விட்டு இறங்கி வந்துட்டேன். இறங்கி வந்து பாத்ரூம் இங்கே இருக்கு. சார் கூப்பிட்றாரு. இல்லைங்க ஒன்றும் பாருங்க. அப்படின்னா நான் டோட்டலாக ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் ஆகுது. என்ன கொஞ்சம் கையெல்லாம் ஒத்துருது. அவராலும் அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். அப்படி போய் கட்டியே உட்காந்துருந்தேன். அவருடைய அதில் பெரிய பியூட்டி என்னன்னா, சார் ரொம்ப யோசிச்சு தான் பேசும். அப்படியே உட்காந்துருவார். இன்னும் பிபி எக்குறது வேர்த்துருச்சு. நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் கொஞ்சம் நார்மல், ரொம்ப ரிலாக்ஸ் ஆனேன். நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த படத்தில் 2D நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த 2D தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன். அதை எடுத்துருங்க. ஏன்னு கேட்டேன். நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, நல்ல ஸ்க்ரீன் பிளே. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயை முன்னாடி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆடியன்ஸ் இங்கேயே ஃபிக்ஸ் ஆயிடுவான். ஃபிக்ஸ் ஆகிட்டு படம் பார்த்தா போர் அடிக்கும். அவனுக்கு ஒரு கேள்வியை வைங்க. நீங்கள் ஏற்கனவே அப்போ 2D நீங்கள் எப்போ பண்ணீங்கன்னு கேட்டார். படம் முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சேன். முதல்ல எழுதுறது தான் கதை, அப்புறமா யோசிக்கிறதுனா உங்களுக்கு எடுத்துரும். அதை எடுத்துருங்கன்னாரு. அதை எடுத்துட்டேன். இன்னொரு கேள்வி கேட்டார். அதாவது நான் இப்படி ஒரு ஜீனியஸை பார்த்ததே கிடையாது. இந்த 37வது சீனாவது அப்படின்னா, ஆமாம் சார் 37வது சீன். சரவணன் சாருக்கு ஏதோ ஒரு சீன் எழுதியிருக்கீங்க வைக்கலையே அப்படின்னாரு. சார் அங்கே எழுதியிருந்த சீன் தான் செகண்ட் ஹாஃபில் 7வது, அதை தூக்கி இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அதான் ரெடி இருந்துச்சு. நான் தான் எடிட்டில் மாற்றி வச்சேன். அதுக்கு தான் இங்கே வச்சுருக்கேன். அரண்டுட்டேங்க. எந்த அளவுக்கு இறங்கி பார்த்துருக்கேன். அதை முடிச்சுட்டேன்னா, அதை முடித்தோடனே செகண்ட் ஹாஃபில் இப்போ இந்த சீனுக்கும் நடுவில் என்ன எழுதியிருந்தீங்கன்னு கேட்டேன். எனக்கு நான் உண்மையிலே மாறிட்டேன் சார். போவான் சார், போனால் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போவான். என்னடா அடிச்சிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி கேள்வி வைப்பான். பார்த்தோம்னா சினிமாவாக இருக்குது. அது என்ன சினிமா தானே எடுக்கிறீங்க, அது என்ன சினிமாவாக இருக்குது அப்படின்னாரு. இப்படி பேசுவோம். அந்த சீனை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டார். இப்போது படமே முடிச்சிட்டோம். என்ன சார் வசனம் எழுதணும்னு சார் நீங்கள் எழுதி தரீங்களான்னு. நீங்கள் ஒன்று எழுதுங்க, நான் கரெக்ட் பண்ணி தரேன். அப்புறம் எங்களுடைய வசன இயக்குனர் சுகுணா திவாகர் சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வசனம் எழுதி அனுப்பிச்சார். அதை நான் அவருக்கு அனுப்பிச்சேன். அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சார். திரு விமல் அவர்கள் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாங்க. அந்த வில்லன் பண்ணவர் இன்னொரு ஷூட்டிங்கில் இருந்தார். விமல் அவர்களுடைய ஷூட்டிங்லேயே போய் அவங்க கேமராவே எடுத்து அவங்க 2 பேரையும் வச்சு அந்த டைலாக் எடுத்துகிட்டு வந்து திரும்ப படத்தில் சேர்த்துட்டு அவர் கொண்டே படம். அப்புறம் கடைசியாக படம் பார்த்துட்டு இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம், இப்போ என் பேரை போட்டுக்கங்க அப்படின்னாரு. அப்புறம் இவ்வளோ இருக்கு. ஒரு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படத்தை வழங்குவதுங்கிறது வந்து
ஏன்னா அவங்க ஜீனியஸ், இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான இயக்குனர். நம்ம ஒரு இயக்குனராக பார்ப்பதை விட வாங்க தயவு செய்து எங்க கூட நில்லுங்க, நின்று இந்த சமுதாயத்தை மாத்துங்கன்னு ஒவ்வொரு தமிழனும் நின்று கேட்கிற ஒரு இயக்குனர் அவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்ப சமுதாயத்துக்கு தேவையான ஒரு திரைப்படம் எங்கோ ஒரு மூலையில அது ஒழிஞ்சு போயிடக்கூடாது, அதையும் நம்ம தான் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு பெரிய அக்கறையில தான் அந்த படத்தை எடுத்து. சூப்பர். நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து நிறைய பாராட்டுகள்லாம் வந்திருக்கும். இந்த படம் முடிச்சோடனே உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது? என்ன மாதிரி பாராட்டுகள் படத்துக்கு அப்புறம் வரும்னு நீங்க எப்போ எதிர்பார்த்துருக்கீங்க? நான் நடிப்புல நல்ல பேர் வாங்குவேன். அந்த எல்லா பேருக்கும் எல்லா புகழும் இறைவனுக்குன்ற மாதிரி தம்பிக்கு தான். அண்ணன் வந்து நடிச்சிருக்கும் போது எனக்கு வந்து காட்ஃபாதர் மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிச்சோடனே என்ன இயக்குனரே அப்படின்னு வருவாரு. வந்தோடனே சொல்லுவாரு, எடுத்தோடனே நம்மளை பூஸ்ட் பண்ணிடுவார். நீ சூப்பர்ரா, நீ வேறடா அப்படின்றா. அப்போ நமக்கு ஒன்று இருக்கும்ல மனசுக்குள்ள, நல்லா இருக்கும் வேலை செய்யறதுக்கு. அப்புறம் ஒரு ஷாட்டு அண்ணா இப்படி பண்ணணும்னு, சூப்பர் பாயே ஐயா சூப்பர்யா ஒன்று கையை பிடிச்சிட்டு நடிப்பாரா. ஆல்ரெடி அவர் அந்த சீன்ல எமோஷன் ஆயிருப்பாரு, இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுல எமோஷன் ஆயிருப்பா. அந்த எமோஷன் அந்த முகத்துல இருக்கும்ல, அப்படியே வந்து நிற்பாரு, அப்படியே இருக்கும். அதெல்லாம் ஒரு பர்டிகுலரா ஒரு ஷாட் மறக்கவே முடியாதனால ஓவர் ஆக்டிங்கும் பண்ண முடியாது, அண்டர் ஆக்டிங்கும் பண்ண முடியாது. ஒரு இடம் வந்து இதோட ஸ்கூல் விட்டு போறான். அந்த ஸ்கூல் இதான் கடைசி. கிட்டத்தட்ட 37 வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்தாங்க. 37 வருஷம் அவன் எப்படி 3 தலைமுறை மாணவர்களை உருவாக்கியிருப்பான் அதுல. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்ப்பான் பாருங்களேன். யாரு படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போதே கண்ணீர் வந்துருச்சு. என் வைஃப் படம் பார்த்து சொன்னாங்க, குபுக்குன்னு கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா. என்னன்னா அண்ணா ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு. ரிட்டையர்ட் ஆகும்போது அதோட எண்ட் என்ன, இத்தனை நாள் கையெழுத்திட்ட பேனாவை மூடுவது. அது அண்ணன் மூடுங்க, ஒரே ஷாட் தான். அது அவ்வளோ அழகா அந்த ஷாட் அங்கே இருக்கு. அப்படியே மூடிட்டு அதை எடுத்து வச்சுட்டு டில்டப் வரும், எந்திரிச்சு எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுக்கங்கப்பா. நான் அதை சொன்னாவே எழுதும், அப்படி அப்படி இருக்கும். எங்க அப்பா அண்ணன் பிச்சுட்டாரு அந்த இடம். அப்பா வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகி எல்லாம் மாலையெல்லாம் போட்டு வெளியே அனுப்பிலாம் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவர் சும்மா இருக்காமல் காலையில் பேண்ட் சட்டை எடுத்து போட்டு அங்கே போய் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு வெளியே வாசப்படியில் உட்காந்து ஸ்டேஷனை பார்த்து அழுதுட்டு இருந்தார். எங்கள் அப்பா அழுதுட்டு இருந்தார். என்னப்பா இப்படி வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்றேன். அது ஒரு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன், சேலம் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவர் பண்ணி அவர் கடைசியாக தான் இதானார். அங்கே போய் நின்று இப்படி பார்த்துட்டு இருந்தார். அப்போ இவன் சொன்ன சீனும் இந்த தம்பி இவன் சொன்ன அந்த சீனும் எங்கள் அப்பா அன்னைக்கு அழுதுட்டு இருந்தார்ல, அது எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வந்து சும்மா நின்னேன், எங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டேன். எங்க அப்பா போய் அன்னைக்கு அப்படி பண்ணாரு, அது மாதிரி நினைச்சுக்கிட்டேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் நடிக்கணும்னா எனக்கு ஏதாவது நடந்ததை கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, எப்படின்னா வந்துடும் அது ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிடும் வாழ்க்கையில். என்ன சீன் நடந்தாலும் எனக்கு எல்லாமே நடந்திருக்குது. என்ன இவங்க கதை எழுதினாலும் எனக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஏன்னா அது இத்தனை வருஷம் அனுபவத்தில் அதெல்லாம் நடந்துருச்சு. அதனால எனக்கு ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிடும்னா உடனே அதை நான் யோசிச்சேன்னா வந்துடும் எனக்கு. அப்படிலாம் ஒரே ஷாட்டில் ஒரே டேக்ல ஓகே பண்ணார். படம் பெரும்பாலும் யாரையுமே வந்து செகண்ட் தேர்ட் போறதில்லை. உங்களுக்கு என்ன வருதோ ரியலா அது என்ன ஏற்றி விட்டுருவாரு. அப்புறமேட்டு என்ன வரும்னா வருந்தானே. அதனாலதான் நேற்று படம் பார்த்த உங்களுடைய பெரிய விமர்சனம் எனக்கு ரொம்ப ஐ காட் இட் ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன். உயர்திரு மைம் கோபி அவர்கள், எனக்கு நான் மைம் கோபியோட அவருடைய வேலையே வந்து உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே எடுக்கிறது தான் அவருடைய வேலை, மைமிங் தான். அண்ணன் வந்து என்னை கட்டிப்பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணே என்னண்ணே அப்படின்னு, படத்துல யாருமே நடிக்கலண்ணே. ஆனால் அண்ணன் சொன்னார், என்ன வாழ்ந்துருக்காரு இப்படி அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விமல் சாரை பயங்கரமா பாருங்க. அது ஒரு படம் பார்க்க கொஞ்ச நேரத்துலேருந்தே விமல் சார் மேலே இருக்கிற விமல்ங்கிறதே போயிடும். அந்த அந்த ஆசிரியர் ஞானமாகவே நம்ம வந்து அடாப்ட் ஆகிடும். அவ்வளோ அழகாக அவரும் சாரும் 2 பேரும் அவ்வளோ அழகாக அதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை. நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எல்லார் லைஃப்லையும் நடந்த அனுபவங்களை அவரும் பார்த்து அதை வந்து கதையில் கிரியேட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சார் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். Taste the Daily. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.